மிஞ்ச வச்சிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல. விஷத்தை கொடுத்த உடனே அந்த விஷத்தை அப்படியே குடிக்கிறானா, அது ஒன்றுமே பண்ணல, அமிர்தமாக மாறிடுச்சான். என்ன பண்ணுறது, இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதை பண்ணாலுமே வெளியில் வந்துடுறானே. இப்போ நானே உன்னை கொல்றேன்டான்னு சொல்லி கத்தி எடுத்துட்டான். எடுத்துட்டு, என்ன நீ எப்போ பாரு ஹரி ஹரிங்கிற, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளோ பெரிய ஆளா நாராயணன்? நான் கேட்குறேன், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அவரு. ஆமாப்பா. அவன் அப்படியே பொறுமையாக அந்த குழந்தை அந்த மெச்சூரிட்டியோட பேசுது அந்த பிள்ளை. ஆமாப்பா, எல்லா இடத்துலையுமே நாராயணர் இருக்கிறாருப்பா. அவ்வளோ கோவமா, அப்பா கோவமா கத்துனா என்ன பண்ணுவானுங்க பசங்க? பயந்துக்கிட்டே இருப்பான். அம்மாட்ட போய், ஏம்மா எப்படிம்மா இந்த ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அம்மாட்ட ஏதாவது போய் பேசுவானே தவிர அந்த நேரத்தில் அப்பாட்ட இந்த மனுஷங்கிட்டலாம் எவன் பேசுவான்னு ஒரு மனசுக்குள்ள ஓடும். அது தனி ட்ராக்கு. ஆனாலும் அந்த நேரத்தில் பயந்த மாதிரியாவது நடிப்பான் நம்மால். அது கூட அந்த பிள்ளை பண்ணல. நாராயணர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருப்பா. டேய், திரும்ப திரும்ப இப்படி பேசாதரா, எனக்கு பயங்கர கோவம் வருது. நாராயணர்லாம் எல்லா இடத்துலையும் எனக்கு பயந்துட்டு அந்த பையன் எங்கேயோ பதுங்கிக்கிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் என் கண்ணில் அகப்படலை. உனக்கு மட்டும் எப்படி சொல்ற, நீ எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்காரு. இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் இருக்காரு அவரு. ஆமாப்பா, எல்லா இடத்துலையும் இருந்தால்தான் அவர் நாராயணர்ப்பா. எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாரு. சரி, அப்படி இருக்கிறாருன்னு சொல்றல்ல, அந்த ஒரு மாட மாளிகை தானே, அரண்மனைகள்ங்கிறது மாளிகைகள் மாளிகை தானே, அதுக்குள்ள தூண் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த தூண்ல இருக்காரா அவனுடைய பகவான்? பெரிய வாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர் ஆய்வு கட்டுரை எழுதுவார். அவர் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவன் தூணிலும் இருப்பான், துருந்திலும் இருப்பான், அவன் சொல்லிட்டே வருவான் பிரகலாதன். உன்னிலும் இருப்பார், எண்ணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பவர் தான் ஹரி அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் பெருமாள் என்ன நினைப்பானா, ஐயோ இந்த பையன் நான் இப்படி சொல்லிட்டான், உன்னிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார்னு சொன்ன உடனே இந்த இரண்யகசிப்பு உடனே, டேய் அப்போ என்கிட்ட இருக்காருன்னு சொல்றல்ல, ஏன் மனசுல இறைவன் இருக்காரான்னு கேட்டா என்ன சொல்லணும் அவன்? ஆமாப்பா இருக்காரு. உடனே அனுமார் மார்பை பிரிச்சா அப்படியே பிளந்து காட்டினா மாதிரி இரண்யகசிப்பும் பிளந்து காட்டினானா உள்ளே யார் இருக்கணும்? பெருமாள் இருக்கணும். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பெருமாள் இருந்தானா அவன் பக்தனா மாறிடுவான். அவன் பக்தனா ஆயிட்டானா அவனை போய் வதம் பண்ண முடியுமா? என்னடா இது, இவன் ஏடா கூடமா கேள்வி கேட்கிறான்னு பெருமாளே ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டாராம். ஐயோ, அவர் வேண்டிக்கிட்டாரா, ஐயோ கடவுளே அவன் என்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதை உடனே இப்ப நீ சொன்னல, தூணிலையும் இருப்பார், துரும்பி இருப்பார், உன்னிலும் இருப்பார், இந்த தூண்ல இருக்காரா? கண்டிப்பாக என்னுடைய ஹரி இந்த தூண்ல இருக்கிறார். உடனே தன்னுடைய கதாயுதத்தை எடுத்து அப்படியே வேகமா அந்த தூணை இடிக்கிறான். அப்படியே மிகப்பெரிய கர்ஜனை சத்தத்துடன் ஒரு மிருகமும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் அப்படியே அஜானுபவா வெளியில வருதான். நரசிம்மம்னு அப்படியே வந்து வெளியில நிக்குது. பார்த்த உடனே அப்படியே தேவர்களே பயந்து போயிட்டாங்களாம் அந்த உக்கிரத்தை பார்த்துட்டு. ஐயோ, பெருமாளை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, எல்லாரும் பின்வாங்குறாங்க. உடனே வா வா ஹிரண்யகசிபு, உனக்காகத்தான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என் பையனையே நீ மாத்திட்ட, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் மாத்த என் பையனையே நீ பண்ணிட்ட, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்லி அப்படி போறான். உடனே என்ன பண்றாராம், அவனை அப்படியே இழுத்துக்கிட்டு வாசப்படிக்கிட்ட போறார். அவனுடைய இது என்ன, ஆகாயத்திலும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது, ஆகாயத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, மடியில கிடத்திக்கிட்டார். அவட காலையிலையும் சாகக்கூடாது, சாயந்தரமும் அந்திம காலத்துல வந்தாரு. உள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் வாசப்படியில வச்சுட்டாரு. எந்த ஆயுதத்தாலையும் நான் சாகடிக்கப்படக்கூடாது. ஆயுதம் அப்படி அவருடைய நகங்கள் ஆயுதத்துல சேராதது. இன்னொரு விஷயம், மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகனாலையும் மனிதம் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கமலஹாசனுக்கே சொல்லி கொடுத்தவர் யாருன்னா நரசிம்ம அவதாரம் தான். வந்து அப்படியே கிழிச்சு மாலையா போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்ட உடனே அப்பவும் அவருடைய உக்ரம் தனியவே இல்லையா. கோவக்காரனா இருந்தா போய் அவங்க மனைவி கிட்ட போய், உங்க புருஷன் பாரு ரொம்ப கோவக்காரனா இருக்கிறான், கொஞ்சம் போக்கிட்ட அப்படின்னு போய் லக்ஷ்மி கிட்ட மகாலட்சுமி கிட்ட சொல்றாங்க. ஐயோ தயவுசெய்து போ, பெருமாள் ரொம்ப கோபமா. ஐயோ அந்த மனுஷன் நார்மலா இருந்தாலே கிட்ட போக முடியாது, ரொம்ப கோபமா இருக்காரு, என்னால முடியாது.
யாருமே பிரம்மனை கூப்பிட்டா எப்பா என்ன ஆளை விடுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் இப்ப பிரகலாதன் கிட்டே சொல்றாங்க, நீ உன்னால தானே அவர் இறங்கி வந்தார், நீ தான் சாந்தப்படுத்தணும். இவ்வளோ பெரிய கோவக்காரன் இரண்யகசிப்பு, அவனுக்கே நீ அசரல, இப்போ உங்க ஆள் வந்திருக்காரு, அவருக்கு நீ என்ன பண்ண போறன்னு கிட்ட போறான். அவன் போயிட்டு ஹரியை பார்த்து அப்படியே பார்க்கறான். பார்த்த உடனே அவனை அப்படியே நேருக்கு நேரா பெருமாள் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சாந்த அடைகிறாராம். அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குறான். அப்படியே சாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச உடனே இப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் எப்படி மிரட்டினாலும் நீ என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, உன்னை நான் ரொம்ப சோதிச்சிட்டேன்பா. முதல்ல ஜெயிலில் போடும்போதே நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கலாம். அப்புறம் யானையை விட்டு அனுப்புனாங்க, பாம்பை விட்டு அனுப்புனாங்க, மலையிலேருந்து தள்ளினாங்க, கடலில் இது பண்ணாங்க, விஷத்தை கொடுத்தாங்க. இவ்வளோ விஷயத்துக்கு நான் ரொம்ப உன்னை சோதிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு கடவுளே சொன்னாராம். ஐயோ அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, உனக்கு என்ன வரம் வேணும்? யார் கேட்குறது? பெருமாள் பிரகலாதனை பார்த்து கேட்குறார். நரசிம்மமூர்த்தியா நின்றுக்கிட்டு கேட்குறார். அதுக்கு அந்த பையன், எங்கள் அப்பா வந்து கெட்டவர் தான், ஆனாலும் நீங்கள் அவரை தண்டிச்சிடக்கூடாது, அதாங்க பையங்கிறது, அவரை தண்டிச்சிடக்கூடாது, அவருக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும். உன் பரம்பரையில் உன்னுடைய அப்பாவுக்கு மட்டும் இல்லை, உன் பரம்பரையில் வரக்கூடிய எல்லா தகப்பன்மார்களுக்கும் நான் மோட்சம் கொடுக்குறேன்டான்ட்டார். இப்போ அப்படியே கொஞ்சம் சாந்தமாகறதுக்கு என்ன பண்ணுறது? இன்னமும் சாந்தமாகலை. இந்த தத்தாத்திரேயருடைய வரலாறுல அத்தி மரம்னு ஐயாவுடைய வீட்டில் அந்த விருட்சம் இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு விருட்சம் அது. இப்போ இந்த நரசிம்மர் அந்த விருட்சத்துக்கு கீழே அந்த நிழல்ல போன பின்னாடி தான் அந்த சாந்த ஸ்ரூபியா மாறினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தாத்திரேயர் வரலாறு அடுத்த இதில் நான் பரசுராமரில் வரும்போது அப்படியே நான் சொல்லலான்னு தான் அதை சொல்லாமே இருக்கேன். அப்படியே சாந்த ரூபியா மாறிட்டாரு. இப்போ முதல் அந்த விஜயன் ஜெயன் அப்படிங்கிற அந்த காவலாளிகள் முதல்ல எடுத்த அந்த இரண்யாட்சன் இரண்யகசிப்பு அப்படிங்கிறவங்களை என்ன பண்ணிட்டார்? அவரு தன்னுடைய முக்திக்கு கூப்பிட்டுட்டார். இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அசுரர்கள் தேவர்கள் அவங்கவுங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரகலாதனினுடைய பேரன் முறையா இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி, இந்த உச்சை சிரவம் அப்படிங்கிற ஒரு குதிரை வந்தது அப்படின்னு பார்க்கடலை கடைஞ்ச போது சொன்னேன் இல்லையா, அந்த குதிரை யார்கிட்ட இருக்குன்னா மகாபலி சக்கரவர்த்திட்ட இருக்குது. நல்லவன் தான் அவன், யாரையும் அந்த அளவுக்கு தொந்தரவுலாம் செய்யாம ரொம்ப துன்புறுத்தாம அப்படியே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தான். ஆனாலும் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளாக ஆளாக மமதை ஏறி போச்சான். ஏறி போய் திரும்பவும் என்ன பண்ணிட்டான், தேவர்களையும் இந்திரலோகத்திலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்திரன் கிட்ட இருந்து அந்த தேவலோகத்தை புடுங்கிக்கிட்டான். இப்ப தேவர்களுடைய அம்மா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு திரும்பவும் போய், அடடா என்னடா இது, நம்ம பையனுடைய தேவலோகத்தை எல்லாம் இந்த மகாபலி சக்கரவர்த்தி பிடுங்கிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட போய் கேட்கும்போது, நீ என்னை நோக்கி தவம் இருக்கணும், அப்படி தவம் இருக்கும்பொழுது நான் உனக்கே பையனா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு பெருமாளே சொல்றாரு. அந்த பெண் தவம் ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறா. பெண்கள் தவம் இருந்தாலே இறங்கி வந்துருவாங்க. பெண்கள்னாலே எல்லாருக்குமே பெண் என்றால் பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. அப்ப பகவான் இறங்க மாட்டாரா? இறங்கி வந்து உனக்கு நான் குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்லி வாமன ரூபம், குள்ளமான மனிதர், குழந்தை பிறந்த உடனே அந்த குள்ளமான உருவத்தை அடைஞ்சிடுச்சான். இந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, 100 யாகங்கள் பண்றாரு. எப்படியாவது அவனுக்கு எல்லா பலமும் வந்துடணும், தேவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட பலமே இருக்கக்கூடாதுன்னு 100 யாகங்கள் பண்றாரு. 100 யாகங்கள் பண்ணி முடிச்ச உடனே அவன் இந்த எல்லா விஷயம்லாம் செஞ்சு திரும்பவும் இன்னொரு யாகம் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு பெருமாள் வாமன ரூபத்துல பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சு உடனே ஒரு யாகம் பண்றாரு. பெருமாள் என்ன பண்றாரு, அந்த யாகத்தின் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தானம் பண்ணணும். அந்த தானம் பண்ற வரிசையில இந்த வாமன ரூபத்துல இருக்கக்கூடிய பகவான் வந்து நிக்கிறார். பகவான் வந்து நிக்கிறாரு. இதுல சுக்கராச்சாரியார் கவனிச்சுட்டாரு. கவனிச்சுட்டு
தனியாக மகாபலி சக்கரவர்த்தியை கூப்பிட்றாரு. வரிசையில் ஒரு ஆள் நிற்கிறாரு பாரு, அவர் நீ குள்ளமாக இருக்காருன்னு லேசில் விட்டுறாத, அவர் தான் விஷ்ணுவுடைய அவதாரம் மாதிரி எனக்கு தெரியுது, அவர் எதை கேட்டாலும் நான் தர்றேன்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் நீ மாட்டிப்ப. மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறான், யாகம்னு பண்ணால் தானம் கொடுக்கணும், தானத்துக்குன்னு வந்து வரிசையில் நின்றுட்டாங்க, அப்புறம் எப்படி கொடுக்காம இருக்க முடியும், கஷ்டம்தான், பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இப்போ அவர் வரிசையில் வந்து நிற்கிறாரு, கிட்ட வந்துட்டாரு. இப்போ குரு சொன்னது ஞாபகம் இருக்கு, மகாபலி சக்கரவர்த்தி இந்த மனுஷன் என்ன கேட்பாருன்னு தெரியலையே, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம் அப்படின்னு அப்படியே கியூரியாசிட்டியோட கேட்குறான். உங்களுக்கு என்ன சார் வேணும்? குள்ளமாக உருவா இருக்கிறதுல அவன் எனக்கு 3 அடி மண் கொடுத்தா போதுங்க. சே, இவ்வளோ நல்லவரை போய் நம்ம குரு என்னமா சொல்லிட்டாரு. இவரே குள்ள உருவம், இவரதுல 3 அடின்றது தூண்டு இடம், மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் அப்படிதான், கொஞ்சமான ஒரு இடம், அதை போய் கொடுக்கறதுல என்ன ஆக போகுது? எப்போ பாரு இந்த காமாலக்காரன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாக தெரிகிற மாதிரி இந்த குருவுக்கு யாரை பார்த்தாலும் பெருமாளாக தான் தெரியுது. அதனால தான் சந்தேகத்தோடையே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் 3 அடி மண்ணு போய் கேட்குறீங்களே, உங்கள் உயரம் என்ன? நான் என்னுடைய உயரத்துலையாவது 3 அடி கொடுக்குறேன், அதெல்லாம் வேணாங்க, நான் என்ன கேட்குறேனோ அதை மட்டும் கொடுத்தா போதும் சார். சே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது சார், நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு வாக்கு கொடுங்க. அப்பவும் சுக்கராச்சாரியார் ஜாடை காட்டுறாராம், சொல்கிறத கேளுப்பா, தயவு செய்து வாக்கு கொடுத்துறாத, சொல்கிறத கேளு. இல்லை இல்லை, சும்மாலாம் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, 3 தான் 2 தானே கேட்குறாரு, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இனிமேல் நீ உருப்பிடாமல் போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, எக்கேடாவது கெட்டு போன்னு கோவமாக மனுஷன் எழுந்து போயிட்டாரு. அப்பயும் மனசு கேட்கல, சரி நம்ம சீடனாக இருக்கிறானே, நம்மளை விட்டால் யார் அவனை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அந்த கமண்டல நீரை தார வார்த்து கொடுக்கறது தான் தானம். அப்படி கொடுக்க போகும்போது சரி இப்போவாது தடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு சின்ன வண்டா மாதிரி அந்த கமண்டலத்தில் அரைச்சிக்கிட்டாரு. தண்ணி வந்தால் தானே தானம் பண்ண முடியும், இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி. அப்போ அனுப்பிச்சிடலாம்ல. இப்போ வாமன அவதாரமாக இருந்த பெருமாள் என்ன பண்ணாரோ, ஒரு தர்ப்பை எடுத்து டட்டுன்னு குட்டிட்டார். அதனால தான் சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா குருடான மாதிரி இருக்கும், குத்திட்டாரா. அப்போ உள்ள மண்டு ஓடிடுச்சு. இப்போ தானத்துக்கு சரின்ட்டார், 3 அடி மண்ணுக்கு ரெடி ஆயிட்டார். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. கேளுங்க சார் அப்படின்ட்டாரு. சொன்னது தாங்க தாமதம், ஆளை காணோம். வாமனரை பார்த்தா அப்படியே விஸ்வரூபமா எடுத்திருக்காரு. அந்த விஸ்வரூபத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அவருடைய இடுப்புல இருக்கிறா மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய காலில் முழுக்க பாதாள லோகமா, தலை முழுக்க தேவலோகமா, முடிஞ்சு போச்சு, அதுலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இவனே பார்த்தா இவனுடைய நண்பர்களும் இவனும் பார்த்தா அவருடைய இடுப்புல இருக்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னா, முதல் அடி எடுத்து வைக்கிறாரு, பூமி ஃபுல்லா கவரப் ஆயிடுச்சா. அடுத்த அடி எடுத்து வைக்கிறாரு, ஆகாயம் முழுக்க கவரப் ஆயிடுச்சு. பயந்துட்டான் மகாபலி. ஐயோ என்னடா இது, குரு சொன்னது சரியாதான் போச்சு, ஒழுங்கா அப்பவே ஒரு பேச்ச கேட்டிருக்கலாம். என்ன பண்றது யாருன்னு இப்படி பரிதாபமா பாக்குறான். 2 அடி தான் முடிஞ்சிச்சு, இன்னொரு அடிக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அதாங்க, எவனாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். கற்பனப்படுவது சொல் திறம்பாமைன்னு சொல்லுவாங்க ஔவையார். கற்பு எதுவா? சொன்ன சொல்ல காப்பாத்துறது தான். என்ன ஒன்னா அதை வந்து தசரதர் சொல்லி காமிச்சுப்பாரு. கைகேயிக்கு 2 பேரும் சண்டை போட போறாங்களா, சக்கரத்தை இந்த அம்மா தான் உருட்டி அவரை காப்பாற்றும். சண்டை போடும்போது கைகையும் கூட போய் அந்த உயிரை காப்பாத்தின அந்த சந்தோஷத்துல உனக்கு என்ன வேணுமோ கேளுமா, உனக்கு 2 வரம் தரேன்னு சொல்லிடுவாரு. கரெக்டா அந்த அம்மா புள்ளி வைக்கும் பாரு. அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், சந்தோஷமா இருப்பாங்க. உலகமே ஒரு வீட்டில் கல்யாணம்னாலே எப்படி இருப்போங்க, ஒரு சொந்தக்காரங்களாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் வீடு. அப்போ ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு பட்டாபிஷேகம்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? அப்படியே சந்தோஷமா அப்படியே தசரதர் வராரு கைகேயினுடைய அரண்மனைக்கு.
இந்த அம்மா சீரியல் வில்லி மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. நீங்கள் அதில் கம்பராமாயணத்தில் கம்பர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நிறைய இடங்களில் பரதன் என் மகன் சொல்ல மாட்டா கைகை, ராமன் என் மகன், ராமன் என் மகன் அப்படிதான் சொல்லியிருப்பான். அப்போ அப்படியே ஒரு சந்தோஷமா தசரதனப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவா கைகை. கூனி வந்து முதல்ல சொல்லும் போதே அப்படியே படால்னு தங்க இதை மாலையை கட்டி கொடுப்பாளாம். இப்பெல்லாம் படால்னு போட்டுதான் தானே கொடுக்க முடியும், அது வேற விஷயம். தங்க விற்கிற விலையில படால்னு கட்டி கொடுத்துருவாச்சா, என்ன ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்தாய் கூனின்னு அப்படியே கட்டி கொடுப்பாளாம். அப்படி இருந்த அந்த பெண் என்னவானா, அப்படியே கூனியின் அந்த மந்திரத்தால மனம் மாறிட்டா. இப்ப கரெக்டா கேட்கிறான் அந்த வரத்தை, என் மகன் காட்டுக்கு போனாலும் பரவாயில்லை, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும்னு சரியா நின்னா தசரதன். அதே மாதிரி அதுக்கு முன்னுதாரணமா ஒரு அசுரர் குலத்துல பிறந்திருந்தாலும் நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக யாரா இருந்தாலும் காப்பாத்துவேன் நின்னா மகாபலி சக்கரவர்த்தி. அதனால்தான் இன்னைக்கும் அவனை கேரளாவில் ஓணம் பண்டிகையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொடுத்த வாக்கை காப்பாத்துறான். எப்படியாவது 3 அடியை நீங்க தலை மேல காலை வச்சு 3வது அடியை எடுத்துக்கோங்க. ரொம்ப மனசு இறங்கி போய் திரும்பவும் வாமன ரூபத்துக்கு வந்துட்டார். யாரு? பெருமாள். வந்துட்டு இப்போ அவனுடைய தலையில காலை வச்சு அழுத்துறாரு. அப்படியே அவன் பாதாள லோகத்துக்கு போயிட்டான். அவனுடைய மனைவி வித்யாவளி, அவ தயவு செய்து என் புருஷனை விட்டுடுங்க, அவன் என்ன உங்களுக்காகத்தானே இந்த வேலையெல்லாம் செய்தாரு, உங்களுக்காக தானே மண் கொடுத்தாரு, அவரையே நீங்க வதம் பண்ணலாமா? இல்லம்மா நான் வதம் பண்ணல, அவனுக்கு முக்தி தான் கொடுக்குறேன். சிரஞ்சீவியாக மாற்றக்கூடிய அவதாரம் இந்த வாமன அவதாரம். இதுல வதமே கிடையாது. சிரஞ்சீவியா மாத்துவார். பாதாள லோகத்தை போய் அவன் ஆளுவான். அதனால்தான் அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆண்ட பூலோகம் நல்லா இருக்கான்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி வந்து பார்க்குற நாள் தான் சிலர் தீபாவளின்னு சொல்லுவாங்க, ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. திரும்ப மேலே வந்து அவனுக்கு காவலா வாமனமூர்த்தி இருந்துகிட்டே இருந்தாராம். அவன் பாதாள லோகத்தை அவருடைய நன்றி கடன் எப்படி இருக்கு பாருங்க. இவன் கொடுத்த வாக்கை காப்பாத்தினான்னா அவன் நன்றி கடன் எப்படி இருந்ததுன்னா, அவனுடைய வாயில நின்று வாமனமூர்த்தி காவல் காத்தாராம். இப்ப ராவணன் என்ன பண்ணானா, பாதாள லோகத்தையும் பிடிச்சிக்கணும்னு வந்திருக்கிறான். அப்போ அவன் வாமனரை பார்த்துருக்கிறான். பார்த்துட்டு ஏதோ ஒரு குள்ள பையன் நின்றுட்டு இருக்கிறான், இவனை எப்படியாவது நம்ம அடிச்சு தள்ளிட்டு போய் இந்த பாதாள லோகத்தை பிடிச்சிக்கலான்னு சொல்லி உள்ள போறான். அவர் வாமனர் தன்னுடைய கட்டை விரலால் அழுத்தி அவனை தூக்கி போட்ட இடம் தான் இலங்கையம். அங்கதான் ராவணன் போய் அதுக்கப்புறம் அடுத்த அவதாரத்துல அவனை வதம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அதனால வாமன மூர்த்தியாக இருந்து கடைசி வரை அவனுக்கு சிரஞ்சீவியாக மாத்தினார். இப்ப அடுத்ததாக 2 அவதாரம் சந்திச்சுக்கிற மாதிரி வரக்கூடிய அவதாரம் எதுனா, பரசுராமரும் ராமரும் தான். மற்ற அவதாரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த பரசுராமர் அவதாரமும் ராமர் அவதாரம் தான் சந்திச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஜமதகினின்னு ஒரு முனிவர், அவருடைய பிறப்பே வந்து பெரிய வரலாறா வரும். அது சொல்றதுக்கு நம்ம தனியா இப்பவே வந்து சக்திவேல் சார் டைம் வாட்சை காமிச்சிட்டு போயிட்டாரு. அதனால ஜமதகினி அப்படிங்கிற ஒரு முனிவர் ரேணுகா தேவி அப்படின்னு ஒரு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுல கடைசி பிள்ளை ராமர். அவரு சிவனை தவம் செஞ்சு, பரசு அப்படின்னா கோடரி, அந்த சிவனை வதம் பண்ணி மன்னிக்கணும், சிவனை தவம் செஞ்சு, இந்த மாதிரி சீட்டெல்லாம் வந்தா நாக்கு பிளரும் சார். சிவனை தவம் செஞ்சு பரசு அப்படிங்கிற கோடரிய பெற்றுக்கிட்டாரு. இந்த ரேணுகா தேவியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பதிவிரதை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பதிவிரதை தன்னுடைய உச்ச கட்டம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம பானை எதுல செய்வோம்? களிமண்ணில் செய்வோம். அப்படி செஞ்சாதான் பானை வரும். களிமண்ணில் செஞ்சுட்டா மட்டும் பானை வந்துடுமா? அதை சுடணும், அப்பதான் சரியா. ஆனா இந்த ரேணுகா தேவி பதிவிரதை அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, ஜமதகினி முனிவர் யாகம் பண்ணும் பொழுது அந்த அம்மா போய் தண்ணி கொண்டு வருவாங்க, பூஜை பண்றதுக்கு தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப வெறும் கையோட தான் போவாங்க. எதுல தண்ணி கொண்டு வருவாங்கன்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். வெறும் கையோட போயிட்டு மணல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணலை எடுத்து கையில வச்சுப்பாங்களாம். நான் பதிவிரதை என்பது உண்மையானால் இந்த மணல் பானையாக மாறட்டும்னு பானை செய்வாங்களாம். நம்ப முடியுதாங்க? ஆனா நடந்தது. அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, அதுலதான் இவர் பூஜை பண்ணுவார்.
அப்படி அவங்க பானை செய்து தண்ணி மோல்றதுக்காக ஒரு நாள் அந்த தண்ணிக்குள்ள பார்த்தாங்களாம். அப்ப தேவலோகத்தை சேர்ந்த ஒரு ஆடவன் அப்படி போயிட்டு இருக்கிறான். அதை தண்ணியில பார்த்துட்டு என்ன அழகா இருக்கிறான். சும்மா ஒரு நிமிஷம்தான், அதாவது மனதால தான் கலங்கப்படக்கூடாது மனிதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரே நிமிஷம் அவ அப்படியே கலங்கின உடனே அந்த பானை அப்படியே மண்ணா இருந்தது, அப்படியே மண்ணாவே மாறிடுச்சான். அந்த பதிவிரதை தானே முடிஞ்சிச்சு. இவரு தண்ணி எடுத்துன்னு வரும், இந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வரணும்னு காத்துக்கிட்டே இருக்காரு. ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டாரு. பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு, அவதாரத்தினுடைய இதுவே என்னன்னா, ராமர் அவதாரமும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பரசுராமர் அவதாரமும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு காமிச்சதுதான். இப்போ பரசுராமர் கூப்பிடுறாரு அவங்க அப்பா, ஜமதக்னி போடா, உங்க அம்மாவினுடைய பதிவிரதத்தனம் போயிடுச்சு, அவளை வெட்டி கொண்டு வான்னு சொல்றாரு. அப்பா சொன்ன பேச்ச மீற முடியுமா? நேரா போறான், பயங்கரமா இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போறான். இந்த வெட்ட வரான்னு தெரிஞ்சு அந்த அம்மா ஒரு வண்ணா வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிச்சு. அவங்க கூட அவங்க பிறந்த சகோதரர்கள்லாம் அவனை எதிர்த்து போரிட வராங்க. அவங்களெல்லாம் வெட்டி போட்டுட்டான். போட்டுட்டு நேரா உள்ள போறான். அந்த வண்ணானினுடைய மனைவி தடுக்கிறாங்க. ஐயோ, அம்மாவை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம், அதை தயவு செய்து நீ செய்யக்கூடாது, தயவு செய்து செய்யக்கூடாது, நீ போயிடு. அப்படியே அவனுக்கு எதுவுமே தெரியல. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினா என்ன பண்ணும், அது எதையுமே பார்க்காது. நேரம் அந்த மாதிரி அப்பா சொன்ன ஒரு விஷயம்தான், யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு, நீ தடுக்க வந்தனா உன்னையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, தாயை கொன்ற ஒரு மகனுக்கு உதவி செய்வேன் என்ற பாவம் எனக்கு வரக்கூடாது. உன்னை விட்டு வச்சாதானே நீ தடுப்ப, உன்னையே கொன்னுட்டா. வெட்டிட்டான். வெட்டிட்டு நேரா போனா ரேணுகாதேவியை வெட்டி தந்தைகிட்ட போறான். நீ சொன்னபடி செய்துட்ட. அப்பாவுக்கு ரொம்ப உண்மையிலேயே பையனா இப்படி இருக்கணும், நான் சொன்னேங்கிறதுக்காக தாயவே விட்டுட்டே, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். அப்பா சொன்னதை செஞ்சுட்டான்ல. இப்போ கேட்குறான், நான் வெட்டி போட்ட என்னுடைய அம்மா என்னுடைய சகோதரர்களாக எனக்கு திருப்பி வரணும், அப்படியே ஆகட்டும்னு வரக்கூட சந்தோஷத்தில் போனான் பாருங்க. இந்த வண்ணானினுடைய மனைவியினுடைய தலையையும் ரேணுகாதேவியினுடைய தலையையும் மாற்றி வச்சிட்டான். இதுக்கு பேர் தான் மாரியம்மன்னு சொல்லி வழங்கப்படுறது இந்த ரேணுகாதேவியினுடைய வரலாறு தான். மாரியம்மன் பார்த்தீங்கன்னா வெறும் தலை மட்டும்தான் வச்சு, இது பட